ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோட கல்யாண நாள் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் முதல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ணா என்னன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 years ஆச்சு எங்கள் ரெண்டுத்துக்கும் மேரேஜ் ஆகி. எங்களுக்கு கல்யாண நாள்னாலே கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணிடுவோம், கன்னியாகுமரியில் உள்ள திருப்பதிக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம். பெருமாளை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கண்டிப்பாக எங்கள் ஊர் வள்ளியூர் சைடு, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி கேஸ்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. பையன் நல்ல பையனான்னு பார்ப்பாங்க. அப்படின்னா கன்ஃபார்ம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பொண்ணு அழகாகவும் இருக்கணும், சேம் கேஸ்ட்டாகவும் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கவும் செய்யணும், 1 கிலோ 2 கிலோ கொண்டும் வரணும். இதான் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். இங்கே கேட்டால் பாண்டிகாரங்கெல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டவங்கன்னு சொல்லிடுவாங்க, ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் எப்படி தெரியுமா, பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், படிச்சிருந்தாலே போதும், உங்கள்கிட்ட அந்த செல்லத்தன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏன் மாமனார் வந்து ரொம்ப தங்கமானவர், பையனுக்கு பிடிச்சா போதும் அவன் தான் வாழ போகிறான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எதுவுமே பேசாமல் நாங்கள் அப்படியே கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே போய் ஹோட்டலில் போய் ஸ்பெஷலாக சாப்பிட்டோம். என்னதான் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த பொண்ணுங்க என்ன டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா, உன்னை தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. என்னதான் தெரிஞ்சு பண்ணிட்டீங்களோ தெரியாமல் பண்ணிட்டீங்களோ, அவங்க தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வர போகிறது.